நடைமுறைக்கு இல்லாமல் ஒரு சாத்தியமாக இருக்குதுங்க இது. இந்த ஃபார்ம் எதனால தராங்க? எதுக்கு தராங்க? நமக்கு ஒண்ணும் விவரம் நமக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு. இதில வேற அப்ளிகேஷன் வாங்கி என்னமோ அப்பாங்களோட ஓட்டு இருக்கணுன்றாங்க. 2002ல போற ஓட்டு இருக்கணுன்றாங்க. இப்ப நம்ம அதெல்லாம் சேகரிக்கணும்னா நாங்க எப்படி சேகரிக்க முடியும்? அம்மாவோடச்சு இப்ப கொஞ்ச நாள் தான் அம்மா இறந்தாங்க. அதோட நம்ம ஓட்டு ஸ்லிப் எடுக்கலாம். அப்பா செத்து 20 வருஷம், 25 வருஷம் ஆகுது. அது நம்ம எடுக்க முடியாது. எங்க போய் எங்கள அலைய வைக்க சொல்றாங்க? படிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, படிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது வந்து தேவையில்லாத வேலை பண்ணின்னுருக்காங்க. இந்த ஃபார்ம் எடுத்து எங்களுக்கு கூட எங்களுக்கு பிடிக்கல. அது எவ்வளோ ஓட்டுக்குது நீங்க கணக்கெடுக்கிறதுக்கோசரம் எங்க உயிர எடுக்குறாங்க, நம்மள பிடிச்சு பொதுமக்கள் உயிர எடுக்குறாங்க. இது சரிப்பட்டு வர மாரி தெரியல. இப்ப நாங்க வந்து வாடகை எடுக்கிறோம். இப்ப எங்க பொசிஷன்ல நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். சப்போஸ் வாடகை போயிரும். வாடகைக்கு வந்து அங்க தான் நீங்க ஓட்டு ஸ்லிப் எழுதிக்கணும். நீங்க அந்த இடத்துல தான் நீங்க எங்க தூங்கி எழுந்துக்கிறீங்களோ அந்த இடத்துல நாங்க ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு சொல்றாங்க. அது சாத்தியமா? சொல்லுங்க. எங்களுக்கு சொந்த வீடு ஒண்ணு இருக்குது. நாங்க எங்களுக்கு இடம் பத்தல, எங்க வசதி பத்தல நாங்க ஒரு இடத்துல வாடகை இருக்கிறோம். அங்க அந்த அட்ரஸ நீங்க போட்டு எழுதுன்னு சொன்னா நாங்க எப்படி எழுத முடியும்? ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியல. அது எதனால இந்த ஃபார்ம் தராங்கன்னு நமக்கு வித்தியாசம் நமக்கு தெரியல. இது எதனால பண்றாங்கன்னு நமக்கு புரியல. வேலைக்கு போறவங்கல ஆ. அவங்கலாம் வந்து ஓட்டு போட தான் வருவாங்க. ஆ. இப்போ இல்லன்னும்போது அவங்களுடைய பிரச்சனை எப்படி ஆகும்? அது எப்படி முடியுங்களா? இப்ப எங்க மச்சினன் பொண்ணு தான் மெட்ராஸ்ல இருக்கிறாங்க. மெட்ராஸ் வந்து இப்ப வந்து அவங்க ஒரு ஓட்டு வந்து போட்டு போறாங்க. சப்போஸ் அவங்க வீட்டு வேலைக்கு போறாங்க. என் மச்சினும் மெட்ராஸ் வேலை செய்றாங்க. இப்ப சப்போஸ் இல்லன்னா அவங்க வந்து ஓட்டு அவங்களுக்கு இல்லைங்களா? அப்ப அவங்க எம்பி ஓட்டும் போட்டாங்க இந்த இடத்துல. எம்எல்ஏ ஓட்டும் அவங்க போட்டுக்கிறாங்க. இப்ப சப்போஸ் நீங்க பதிவு டைம்ல அவங்க இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணல, நீங்க தரல சொன்னா அப்ப அவங்க ஓட்டுல கேன்சல் பண்றீங்களா? நாங்க கவர்மெண்ட்ட கேட்குறோம். ம். இது அதுவும் இல்லாம வயசானவங்க இருக்காங்களா இல்லையான்னு வீட்ல வந்து பார்க்கல. ஆ. ஃபார்ம் எடுத்து குடுக்குறாங்க. குடுத்தீங்க. இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து எந்த மாரி ஃபுல் பண்ணி எங்க குடுக்கணும்? ஆ. என்ன சொல்லியிருக்காங்க? அதெல்லாம் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஃபோட்டோ ஒட்டி வைங்கன்னு தான் சொல்லிக்கிறாங்க வசி. எந்த இடத்துல நம்மளுக்கு குடுக்கணும், எந்த இடத்துல நம்ம செய்யணும் நமக்கு ஒண்ணுமே நமக்கு அதுக்கு சொல்லவும் இல்ல. நமக்கு கேட்கவும் இல்ல நம்மள. நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க 2 ஃபோட்டோ ஒட்டி நீங்க வைங்க. அது மட்டும் தான் நம்மள சொல்றாங்க. இப்ப இந்த விண்ணப்பத்தால உங்களுக்கு என்ன மாரியான பாதிப்பு ரொம்ப கஷ்டமா தான் சார் இருக்குது எங்களுக்கு. எப்படின்னா, அது வந்து படிச்சவங்க வந்து இருந்தாங்கன்னா, அதுக்குள்ள டீட்டெயில் என்ன விவரம், அதில உள்ள என்ன சேகரிச்சு நம்ம எழுதலாம். இப்ப படிக்காதவங்க எவ்வளோ பேர் இல்லைங்களா? இப்ப எவ்வளோ பாமர மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? ஆனா அவங்களுக்கு ஓட்டு இருக்குது. காலங்காலமா இந்த இடத்துல ஓட்டு போட்டவங்க. 50 வருஷத்துலேருந்து ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க. 25 வருஷத்துலேருந்து ஓட்டு போட்டவங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? திடீர்னு ஏன் இது மாரி கொண்டு வராங்க அந்த கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியல. பேர் சொல்லி சொல்லு. என் பேர் வந்து மஷ்ரத். நான் வந்துட்டு கோவிந்த சாலையில இந்த தெருவுல இருக்கேன், ஃபர்ஸ்ட் கிராஸ்ல. அண்ட் இந்த ஃபார்ம் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்துட்டு ஆக்சுவலி பெனிஃபிட்டும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இதில பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வீடு வீடா போயிட்டு என்கொயரி பண்ணுறது வந்துட்டு குட்டான விஷயம் தான். இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கறது. பட் ஸ்டில் வந்துட்டு சில பேர் வந்துட்டு நாங்க வெளியில போறோம், இதே இடத்துல செட் ஆவல, வாடகை வீட்ல இருக்கோம். அது வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த எடுக்கிறது வந்துட்டு தப்பான விஷயம்னு தோணுது. பட் ஸ்டில் நீங்க வந்துட்டு இத பத்தி கொஞ்சம் குவரீஸ் எல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்குறேன். நீங்க உங்க